எங்கேயோ போற மாரியாத்தா என் தலை வந்து ஏறாத்தன்ற மாதிரி தாங்க ஆயிடுச்சு. நம்ம பேஜ்ல முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல சுத்தமா லைட் சோர்ஸ் இல்லாத காரணத்தினால நான் புதுசா ஒரு லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ பேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அமேசான்ல. சரின்னு சொல்லிட்டு கடகன்னு பிரிச்சுட்டு நானும் ரிங் லைட் பாக்ஸ் வெளியே எடுக்கிறேன். வேற பாக்ஸ் மட்டும் தான் வருது, ரிங் லைட்டை காணுங்க. நானும் பாக்ஸ் சுத்தி பாக்குறேன், தலையும் சொறிகிறேன், ரிங் லைட் எங்கடா போச்சு யோசிக்கிறேன். கடைசி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலங்க. சரின்னு பொறுமையா அந்த பாக்ஸ் தூக்கி வச்சுட்டு சரி ஸ்டாண்டாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பொறுமையா தூக்கி பார்த்தாங்க, ஸ்டாண்ட் இருந்துச்சு. சரின்னு ஸ்டாண்டை தூக்கி வெளியே வச்சுட்டு பார்த்தேன், உள்ள ஸ்டாண்ட் இருந்துச்சு. அப்புறம் அமேசான் கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொன்ன உடனே அவங்க இந்த ஸ்டாண்டை மட்டும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்டாங்க. இந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு இந்த ரிங் லைட் காம்போ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உடனே அந்த பாக்ஸ்ல இருந்து ரிங் லைட்டையும் ஸ்டாண்டையும் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. ரிங் லைட்டோட பேக்கிங் நல்லா தாங்க இருந்துச்சு. 2 பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல ஒரு பை போட்டு அந்த பையுள்ள ஒரு கவர் போட்டு அந்த கவர் உள்ளதாங்க ரிங் லைட் இருந்துச்சு. ரிங் லைட் பவர் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோனே ஜஸ்ட் ஆசம்ங்க. பயங்கரமா இருக்கு. கூல் வெயிட் வேணாலும் கூல் வெயிட் வச்சுக்கலாம், வார்ம் லைட் வேணாலும் வார்ம் லைட் வச்சு. உடனே ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்ட்ல ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படிதாங்க இருந்துச்சு. இந்த ரிங் லைட்டோட வந்த கேமரா மவுண்ட்டையும் ஃபோன் மவுண்ட்டையும் நான் ரிங் லைட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரிங் லைட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு.